வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. நாம் சென்ற வீடியோவில் எப்படி ஜாக்கெட்டோட ஸ்லீவு அண்டு பேக் தட்டு எப்படி வெட்டுறதுங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூவாக மின் தட்டு எப்படி வெட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதுதான் கிராஸில் கட் பண்ண போகிறோம். இதை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பின்தட்டு கை வெட்டினது போக துணி இது இருக்குது. இதை எப்படி கிராஸாக வெட்டணுங்கிறது இந்த எண்ட்டுக்கும் இந்த எண்ட்டுக்கும் நீங்கள் இதை கிராஸ் பண்ணி இப்படி ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மார்க்கு தெரியுதுங்களா, அந்த மார்க் வச்சு ஒரு கோடு கூட போட்டுக்கலாம். இதுதான் இது சென்ட்ரு. இதுலேருந்து நம்ம கிராஸில் எடுக்க போகிறோம். நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க அளவை பார்ப்போம். அது முன்தட்டு மேலேருந்து இறக்கம் டாட் வரைக்கும் 10 இன்ச்சு. அதுக்கு கீழே உள்ள டாட்டோட நீட்டம் 2.5, மொத்தம் 12.5 வருது. அதோடு நம்ம ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஏன்னா முன்னாடி ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்புக்கும் கீழே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்புறம் பாடி லூஸு வாங்கும்போது 10 இன்ச்சு அவங்க இருக்குது. ஆனால் நம்ம பின்தட்டில் 11 இன்ச்சு பாடி லூஸு பின்தட்டு வச்சோம். அதாவது 22 இன்ச்சு. அந்த 11 to 1.5 சேர்த்துக்கிட்டோம். மொத்தம் 12.5. அதே 12.5 இங்கே வச்சுக்கலாம். பாடி லூஸாக வச்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நேராக ஒரு கோடு போடணும். அந்த கோடு உங்களுக்கு நேராக இருக்கா இல்லையாங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு, ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லபடி இறக்கி போட்டு கொஞ்சம், அதாவது கீழே 13 இன்ச்சு வராப்பில் பார்த்துக்கணும். இந்த 6 இருக்குது. அதே மாதிரி இங்கே 6, 13 இப்படி வராப்பில் பார்த்துக்குங்க கோடை. ஏன்னா இந்த லூஸ் 12.5 எடுக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு கூட இந்த மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஹைட்டில் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 13.4 எடுக்க சொல்கிறோம். இது ஒரு மார்க்கு போட்டுங்க. அப்படி கோடு போட்டுக்கலாம். இப்போ இது 13, இது 13.4 இருக்குது. இதுதான் மின்தட்டோட உயரம். இது அகலம். இப்போ இது 13, அதாவது 12.5, ஒரு 1/4 இன்ச்சு 12.75 கூட மின்தட்டு மட்டும் வெட்டிக்கலாம். அதுக்கு எப்படி வெட்டுறது, இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இதுலேருந்து தான் நம்ம அளவெடுத்து கழுத்தெல்லாம் அளவெடுத்து வெட்ட போகிறோம். இதே மாதிரி இந்த பக்கம் 6 போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது இப்போ தான் ஃப்ரண்ட் கழுத்தை இதில் அளவெடுத்து வெட்டணும். முன்னாடி கழுத்து இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிக்கணும். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த இறக்கம் வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் அகலம் அந்த பின்தட்டு வரும்போது 3.5 இன்ச்சு இருந்துச்சு. அதே இந்த 3.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இது 6 இன்ச்சு இருந்துச்சுங்களா, இது ஒரு 5, இதே 6 அல்லது 5.25 இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வேணால் குறைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த பின்தட்டு நம்ம வளைஞ்சோமா, அந்த ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். 4.25 இருக்குது. இதே 4.25 இங்கே வச்சுக்கோங்க. கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அழகாக இப்படி வளைவு வரைஞ்சி
அவ்வளோதான் வரைஞ்சிங்க. இப்போ இந்த லென்த்து வந்து பின்தட்டு வந்து 22, பாதி வந்து 11, அதில் ஒரு 1.5 சேர்த்துக்கிட்டா 11 1/2 12 வந்துச்சு. இதோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 12.75 வச்சுக்கோங்க. 12.75 இந்த கீழே வந்து ஒரு 13 வச்சுக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி வரைஞ்சிடுங்க. இப்போ இதுதான் முன் போர்ஷன். இதில் வந்து நம்ம இந்த டாட்ஸு இதெல்லாம் அதுக்கெல்லாம் எப்படி மார்க் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த அளவு அளந்ததில் டாட்ஸ் என்ன அளந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவு, இந்த டாட்டோட அளவு, இந்த கிராஸ் அளவு, இதை 3ஐயும் நம்ம இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த அளவு வந்து 2.5 இன்ச்சு இருந்தது, இப்போ அது 3 இன்ச்சு வர இது பண்ணோம். 3 இன்ச்சு. சும்மா ஒரு இதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த லென்த்து வந்து 3.75 அளவு எடுத்தோம், ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரு 4 இன்ச்சு அளவுங்க, 4 இன்ச்சு போடுங்க. அப்போ அந்த டாட்டு, இந்த உள்ளார டாட் வந்து 1.25 நம்ம அளந்தோம், அதே 1.25 இங்கே போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25 வரைஞ்சிங்க. அடுத்து வந்து இதை செக் பண்ணிக்குவோம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வந்து 10 இன்ச்சு இருக்குது, அது வந்து ஒரு மேலே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம், அதனால் 10.25 இருக்குது. இதுக்கு கீழே வந்து 2.5 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சு. இதுதான் அந்த கீழே உள்ள டாட்டோட அளவு. அதே மாதிரி இந்த இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக பிடிச்சிக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம அளவு எடுத்ததுனால அந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டாட் வந்து இதில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது, நம்ம இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு டாட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சைடு டாட்டுக்கு, அதாவது இப்படி இந்த கிராஸ் டாட்டு, இது ஒரு டாட்டு. இது ஒரு டாட்டு. இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்புறம் மற்றது பார்ப்போம். இது கிராஸாக வெட்ட வேண்டியதில்லை, ஏன்னா அது கிராஸ் கட்டிங்கனால கிராஸாக வெட்ட வேண்டியதில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே வெட்டிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அது இதாக வைக்கும். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து இந்த டாட்டுக்கெல்லாம் வெட்டுவோம். இப்போ இந்த சென்டர் இது டாட்டு ஒரு கட் மார்க் வச்சுக்குவோம். நீங்கள் வந்து பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வெட்டாமல் இப்படியே வெட்டிக்கலாம். நீங்கள் இந்த டாட்டு இப்போ இந்த இது வந்து ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்குவோம். இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது மேலே ஜாக்கெட் கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு போக, இந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போகும், 1/4 இன்ச்சு, இது ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் வந்து இந்த அளந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 5.25 இருக்குது. 5.25 வந்து 5.25 ப்ளஸ் 5.25லேருந்து ப்ளஸ் ஒரு இந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு, ஆறே கால். மறுபடியும் பார்ப்போம். இது 5.25 இருக்குது. இந்த கழுத்துலேருந்து இந்த பட்டி வரைக்கும் உள்ள அளவு, அதில் வந்து எவ்வளவு சேர்த்திக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு 1 இன்ச்சு சேர்த்துனா போதும்.
எல்லாம் சேர்த்து 6.25 வருது. இப்போ இந்த 6.25க்கு வளைவாக வெட்டிக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்கால் சைடு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஆம்கால் வந்து இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு தள்ளி அதான் தையல் வரப்போகுது. இப்போ 1.5 இன்ச்சுன்னு வச்சுங்க. அதே மாதிரி கீழேயும் 1.5 அல்லது 1.25 இன்ச்சு வரும். இப்போ இந்த இடம் எவ்வளோன்னு கொஞ்சம் இதை பார்த்துக்கணும். இதில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீழே அடிப்பட்டி யோப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ இடையில வருதுன்னு பாருங்கள். இது வந்து 6.5 வருது. மேலே வந்து ஒரு 3/4 இன்ச்சு இது விட்டுருங்க. ஏன்னா அப்போ தைக்கும் பொழுது பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு. இது ஒரு 6.5 இன்ச்சு. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான். இது அப்படியே கிராஸாக வெட்டிக்க வேண்டியது தான். 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இதை அப்படியே கிராஸ் பண்ணி இந்த இதுலேருந்து டாட்லேருந்து அப்படி வெட்டிக்கலாம். இப்போ வந்து முன்தட்டு வெட்டியாச்சு. இந்த ஷார்ப்லேருந்து இந்த ஆம்கலுக்கு ஒரு கிராஸ், இந்த சென்டர்லேருந்து நீங்கள் ஒரு கிராஸ் இப்படி பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் மார்க்கு. அப்படி அதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு அளவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் போக தைக்க உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துடும். இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த இதை வந்து அளந்து பார்த்தீங்கன்னா 6.25 இருக்குது. இதோட ஒரு அரை 1 இன்ச்சு சேர்த்து 7.25. இந்த 7.25 இருக்குது. அதை வச்சுக்கிங்க. இந்த அர்க்கத்து இதுலேருந்து இந்த சென்டருக்கு இது எவ்வளோ இவங்க டாட் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இவங்க கம்மியாக தான் டாட் பிடிச்சிருக்காங்க இந்த அளவு ஜாக்கெட்டில். இது 3.5 இருக்குது. ஒரு 4 இன்ச்சு இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஆம்கால் பத்தலைன்னா வெட்டுவாங்க. அதுக்காக நம்ம ஒரு 1/4 இல்லை 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்கணும். அதனால் ஒரு 4 இதுக்கு நேராக ஒரு 4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இந்த இதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த டாட் இது வரைக்கும் வரும். இந்த டாட் இதில் இருக்கும். இந்த டாட் இதில் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது. அது ஒரு கோடாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கோட்லேருந்து இப்படி பிடிச்சிக்கலாம். இதோட பிடிச்சிக்கலாம் நீங்கள். அதாவது அளவு ஜாக்கெட்டில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் ஷார்ப்பாக கேட்பாங்க, சில பேர் வந்து ஷார்ப் இல்லாமல் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் டாட் பிடிச்சிக்கணும். ஒன்று. அடுத்து வந்து கீழ்பட்டி நம்ம வெட்டணும். அதை வந்து அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்து வெட்டிக்குவோம். இது 2 விதமாக வெட்டலாம். இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு இதை கடைசியாக பட்டி பின்தட்டில் ஜாயின் பண்ணும்போது பட்டி எவ்வளோ இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவில் வெட்டியும் தைக்கலாம் ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தேடை நம்ம அளவு ஜாக்கெட்லேயே பார்த்து கூட வெட்டிக்கலாம். அளவு ஜாக்கெட்டில் வந்து இன்போர்ஷன் வந்து 3.25 இருக்குது. இது வந்து 3.25 இருக்குது. 3.25க்கு 3.25 இருக்குது. சென்டரில் 2.25 இருக்குது. அது வந்து இந்த டாட்டுக்கு நேராக இருக்குது. அந்த டாட்டுக்கு நேராக எவ்வளோன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டக்கு பிடிச்சிட்டிங்கன்னா இந்த டாட்டுக்கு நேராக வர இது வந்து 3.25 இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல யோப் வெட்டிக்கலாம். யோப் வந்து எப்படி வெட்டுறதுன்னா இதை பாருங்கள். இந்த துணி இருக்குது. இதில் தான் நம்ம வந்து அடிப்பட்டி வெட்ட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. மின்தட்டில் எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 இருக்குது. இங்கேருந்து இந்த 3லேருந்து இந்த இதை கழிச்சிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா 10.5 இருக்குது. இப்போ இது 10 அளவு வைக்கணும். நீங்கள் 10 வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. 3.25, 3.25, 2.25. அப்போ 3.25க்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இது 3.25. அது 3.25 வந்து 4.5. இந்த இடம் வந்து சென்டர் எவ்வளோன்னு போயிட்டிங்கன்னா அந்த
டாட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். அது எவ்வளோ வந்துச்சுங்கன்னா 3 வந்துச்சு. இந்த 3 அது வச்சுக்கங்க. அது 2.25 இருந்ததுங்களா, அது வந்து 2.25ங்கிறது 3.5, அதாவது 3/4 இன்ச்சு கூட்டியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி வெட்டிக்குங்க ரெண்டையும். இப்போ இதை அப்படியே வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்க வேண்டியதுதான். இந்த இடத்துல கொஞ்சம் 2.25 இருந்தது, அதை வந்து ஒரு 3.25, ஒரு 1/2 இன்ச்சு 3.25 இது பண்ணிங்க. இது 3.25 இருந்தது, 3.25 இருக்குது. இது 3.25 இருந்து 4.25 வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இந்த யோப்பட்டி வெட்டிக்குங்க. இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது வந்து பின்தட்டு, இது மின்தட்டு, இது கை, இது வந்து அடிப்பட்டி, இது மிச்ச துணி இருக்கிறது. இதை வச்சு நம்ம ஜாக்கெட் தைக்க வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.